நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. வாங்க. நீங்க எல்லாரும் கூட வாங்க. நீயும் வாப்பா. வாங்க 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 வாங்க. இவள கொஞ்ச நேரம் வச்சுக்கிறீங்களா? நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். கொடுங்க. அனன்யா, இப்படி உட்காந்துக்கங்க. புள்ள வைத்து பேரன் பிறந்துட்டான். சீக்கிரம் பொண்ணு வைத்து பேரனும் பிறந்துட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என் ஆசை எல்லாம் நிறைவேறின மாதிரி. பொம்பளைங்க உலகமே இவ்வளவுதான். குழந்தைங்களை வளர்க்கறதுலயே நேரம் சரியாயிடும். நான் போய் அர்ச்சனாவையும் சம்பந்தி அம்மாவையும் கூட்டிட்டு வரேன். நீயும் சாப்பிட வாமா. வாப்பா. அம்மா, என்னதான் இருந்தாலும் உங்க கையால செய்யற பாயசத்தை சாப்பிடுற வரைக்கும் எனக்கு சந்தோஷமே இல்ல. நிச்சயமா. நான் எல்லாரையும் சாப்பிடதான் கூப்பிட வந்தேன். நீங்க போங்க. நந்தினி, நீங்க போமா. அனன்யாவை என்கிட்ட குடு. பாட்டிக்கிட்ட வரி அடிச்சல்லோ. என்னது இது? நான் உன்னை கொஞ்சுவனே. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஓ, தேங்க்யூமா. பாத்தீங்களா, உங்களோட தாலாட்டை கேட்டுக்கிட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்குறான்னு. இங்க கூட எனக்கு அம்மாவால ரொம்ப ஓய்வு கிடைக்குதுமா. அவங்க இங்க என் கூட தான் தூங்குறாங்க. நல்லது தானேம்மா. உனக்கு இப்போ ஓய்வு தேவைதான். அர்ச்சனா, அம்மா வாங்க சம்பந்தி அம்மா. வாங்க. ஆட, உங்க செல்லம் தூங்கிட்டான். இப்போ அர்ச்சனா உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தா. நீங்க இவள ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சந்தோஷப்பட்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராதிகா. நான் பாட்டியான சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கேன் ராதிகா. உங்களால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இத்தனை நாளா எவ்வளவு ஆசையா இருந்தோம். ஒரு குழந்தை பிறந்தா அவனுடைய நாள் பூரா விளையாடிக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, இந்த பாட்டிக்கும் அதே ஆசை இருக்கும்ல. நீங்க தப்பா நினைக்கலன்னா 40 நாளைக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் செல்லக்குட்டியையும் அர்ச்சனாவையும் எங்க வீட்டுல வச்சுட்டு அனுப்பலான்னு இருக்கேன். இல்ல, அது உங்களுக்கு சரின்னு பட்டா கூட்டிட்டு போறேன். பெயர் சூட்டு விழாவுக்கு அப்புறம் நம்ம இத பத்தி பேசலாமே ராதிகா. இப்ப நான் உங்களை சாப்பிட கூட்டிட்டு போலாம் நீங்க வந்தேன். ரமா சம்பந்தி கூட கேட்டாங்க. அவங்க காத்துட்டு இருக்காங்க. வாமா, வா. வரேம்மா. சம்பந்தி, எங்கிட்டையும் கொடுங்க, நானும் பரிமாறுறேன். நீங்க எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. இல்ல இல்ல, முதல்ல இவங்க எல்லாம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறமா நாம சாப்பிடலாம். வாங்க ரமா சம்பந்தி, நாம வெளியே உட்காந்து பேசலாம். அம்மா லக்ஷ்மி, என்னம்மா இன்னும் மாப்பிள்ளையை காணும்? என்னாச்சுமா? மாப்பிள்ளைக்கு எங்க மேல கோபம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் இல்லைங்க, கோவம்லாம் எதுவும் கிடையாது. அதுக்குள்ள எல்லாருமே வந்தாச்சு. சின்ன மாப்பிள்ளை மட்டும்தான் இன்னும் வரல. நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். வேண்டாப்பா, நான் ஃபோன் பண்றேன். நீங்க சாப்பிடுங்க. சரி. ஹலோ நிக்கில், ஏன் நீங்க இன்னும் வரல? இங்க ரொம்ப நேரமா எல்லாரும் உங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயும் நீங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன். நிக்கில், எல்லா தடவையும் இப்படிதான் நடக்குது. எனக்கே வெறுத்து போயிடுச்சு. போதும் நிக்கில், இட்ஸ் எனஃப். லக்ஷ்மி, அம்மா, அது அவரால வர முடியாதுங்கிறாரு. அது இன்னும் அவர் டிராபிக்ல தான் மாட்டிட்டு இருக்காராம். 1 hourல ஒரு மீட்டிங் வேற இருக்கான். அதனால அங்க இருந்து அப்படியே மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் எதுவும் சாப்பிடலையேம்மா. நீங்க பேக் பண்ணி கொடுத்துருங்கம்மா. எனக்கு முக்கியமா நீங்க செஞ்ச அல்வா அவரு கேட்டாரு. எப்படியும் நான் அதை அனுப்பி வைக்கலான்னு தாமா இருந்தேன். ஆனா மாப்பிள்ளை இங்க எல்லாரும் கூடவும் உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல லக்ஷ்மி. அங்க போயிட்டு கூட நான் உட்காந்து படிச்சிருப்பேன்ல. ஆனா விட மாட்டாங்க. நான் சந்தோஷமா இருந்தா அப்பாக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரு மட்டும் போயிட்டாரு.
கார்த்தி, அண்ணியும் குழந்தையும் ஜப்பானுக்கு போகல, மாடியில தான் இருக்காங்க. இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவாங்க. இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் அண்ணியும் நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் உன்னை கேள்விப்பட்டனே, குழந்தையோட அம்மாவும் பாட்டியும் தான் தூங்குறாங்களாமே. உங்களுக்கு கதவு கூட திறக்கிறது இல்லையாமே? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா கொஞ்ச நாளைக்கு. இப்படி கொஞ்ச நாள் தான் முதல்ல ஆரம்பிக்கும். போதும், உளர ஆரம்பிச்சிட்டியா நீ? உளறனா? நல்லா இருக்கு கதை. இதுல எமோஷனல் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. இங்க பாரு மோகன், ம். எனக்கும் அர்ச்சனாவுக்கும் இதெல்லாம் ரொம்ப புதுசு. குழந்தை பிறந்த அன்பை பகிர்ந்துக்கணும்னு அர்ச்சனா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா. ஆனா அது அப்படி இல்ல. ஒரு பழமொழி இருக்கு, நம்பினார் கெடுவதில்லை. ம், நீ ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னல, பயங்கரமா. அப்ப சாப்பிடு. என்ன ஏன் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? நான் ஏன்டா உன்னை வெறுப்பேத்த போறேன்? இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. நிறைய சாப்பிடலாம் நினைக்கிறேன். நீ சாப்பிடு. நீ நினைச்சுக்கிட்டு பசிய மறந்துட்டேன்னு தோணுது. உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசு. ஆனா நீ அப்பாவாவல்ல, அப்ப தெரிஞ்சுப்ப. ஐயோ, போதும் 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 போதுங்க. ஒண்ணும் இல்ல, அது இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்ததா, அதனால அதிகமா சாப்பிட்டுட்டேன். இப்போ ஸ்வீட்டுக்கு வயித்துல இடம் இல்ல. இல்ல சம்பந்தி, இன்னைக்கு ஸ்வீட் விஷயத்துல நீங்க வேண்டான்னு சொல்லவே முடியாது. அண்ணே, நீங்க வைங்க, ஸ்வீட் வைங்க. போதும். அம்மாடி சாந்தி, இந்த பாயசத்தை எல்லாருக்கும் பரிமாறு. சரி. இப்பவே சொல்லிட்டேன், எல்லாரோட தட்டும் காலியா இருக்கணும். இன்னைக்கு எல்லாரையும் ஒன்னா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கு இன்னும் நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க. அப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் பத்திரிகை எடுத்துக்கிட்டு உங்க எல்லாரையும் அழைக்க நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம். இருந்தாலும் எங்க குடும்பத்து சார்பா இப்பவே உங்க எல்லாரையும் நான் அழைச்சிடுறேன். குழந்தையோட பெயர் சூட்டு விழாவுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். நிச்சயமா வருவோம். அது சரி, இந்நேரத்துக்கு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சிருப்பீங்களே, ஏதாவது ஃபைனல் ஆச்சா? இல்ல, நான் ஒரு பேர் யோசிச்சே வச்சிருக்கேன். அம்மா, அது எப்படி நீங்களே ஒரு பேர் முடிவு பண்ணலாம்? எங்க மருமகனுக்கு நாங்க தான் பேர் செலக்ட் பண்ணுவோம். நீ என்ன வேணாலும் சொல்லு லக்ஷ்மி. குழந்தைக்கு பேரு வைக்க போறது உன் அம்மா தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. பேரு நாங்க தான் வைக்கணும். எங்களுக்கு தான் அந்த உரிமை. நாங்க தானே அத்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், நீ வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? வேலண்டைன்ஸ் டேவா? இது வரைக்கும் எதுவும் பிளான் பண்ணல. நீ என்ன பண்ற? நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைஸ பிளான் பண்ணிருக்கேன். நாங்க பிரிஞ்சிருக்கோன்னு கிண்டல் பண்ணல, ஆனா என் பிளான கட்டினா உன் நினைப்பைய மாத்திப்ப. அங்க பாரு, அண்ணி வந்தாச்சு. அங்க பாரு, பேரனும் வந்துட்டான். இப்ப நீங்கெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுங்க. போங்க, நீங்க சாப்பிடுங்க. உட்காருங்க. உட்காருங்க. அர்ச்சனா, நீ போய் சாப்பிடு. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். இல்ல கார்த்திக், நான் குழந்தைய மடியில வச்சுக்கிட்டே சாப்பிடுறேன். அப்ப நிம்மதியா சாப்பிட முடியாது. குழந்தைய கூட நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு தொந்தரவா இருக்கும், எதுக்கு? நானே பாத்துக்கிறேனே. நான் பாத்துக்கிறேன். குழந்தைய என்கிட்ட கொடு. அண்ணே, கொடுங்க நீ. அப்பா இல்ல, பாத்துப்பான். அது மட்டும் இல்ல, கூடவே இந்த மாமாவும் இருக்கிறல்ல, அதனால அழுகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப சரி, இந்தாங்க. மெதுவா. பாத்து பாத்துடா. வாங்க வாங்க, இப்படி இப்படி உட்காருங்க. வாங்க. உட்காருங்க. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. எங்க அனன்யாவை காணோம்? அவ எங்க இருக்கா? அவ எப்பவும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். அப்படியா? என்னாச்சு? அமைதியாரு, அமைதியாரு. அழக்கூடாது. ஒண்ணுல அழக்கூடாது, அழக்கூடாது. அர்ச்சனா, அர்ச்சனா நில்லு. அவ்வளவுதான். குழந்தைய கொடுங்க. இல்ல அர்ச்சனா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் சாப்பிடு. கார்த்திக், குழந்தைய கொடுங்க. ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா, உங்களால முடியாது. கொடுங்க. அர்ச்சனா, உன்னை இவன் நிம்மதியா சாப்பிட விட மாட்டான். நீ போய் சாப்பிடு. நான் இவனை வெளியில வச்சிருக்கேன். கொடுங்க கார்த்திக். ஒண்ணு இல்லடா. அம்மா வந்துட்டேன் பாரு. இங்க பாரு. கார்த்திக், இங்க வாப்பா, வந்து பாயசம் சாப்பிடு. கார்த்திக், அண்ணி குழந்தையோட பிஸி ஆயிட்டாங்க. நீ போய் பாயசம் சாப்பிடு. பாயசத்தை எப்போ நான் அர்ச்சனா கூட தான் சாப்பிடுவேன். அவ எனக்கு கூட்டுவா, நான் அவளை கூட்டுவேன்.
ஹவு ரொமான்டிக். அப்பதான் உறவு எப்பவும் இனிப்பா இருக்கும். அப்படின்னா பாயாசத்தை எடுத்துட்டு போய் அன்னைக்கு ஊட்டி விட வேண்டியது தானே? லேட் ஆச்சுன்னா பாயாசமும் புளிச்சு போயிடாது. சரி 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 செல்லல அழக்கூடாதுடா. இங்க பாரு, அம்மாவை பாரு. என்ன பாருடா, என்ன ஆச்சு உனக்கு? அம்மா இங்க தானே இருக்கேன். அர்ச்சனா பாயசம். இல்ல கார்த்திக், முதல்ல இவன் அழுகையை நிறுத்திட்டு நான் அப்புறமா சாப்பிடுறேன். போதும் போதும் போதும், என் செல்லல அழாதடா. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. அம்மாவை பரவாயில்ல, பாரு, கொஞ்சம் அழாத. சாப்பிட. இப்ப வேணாமே கார்த்திக், ப்ளீஸ். என் செல்லல தங்கம்ல அழாதடா. இங்க இந்த பாரு. ஒரு ஸ்பூன் சாப்பிடு. சரி 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 சரி. என் தங்கம், என் செல்லம். ஏ ராஜா. இன்னும் ஒரு ஸ்பூன் சாப்பிடு. இந்தா. ஆ. ம், 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 ம். சரி, சரி, சரி. ம், ம். பாயசம் ரொம்ப ராஜா இல்ல? டேஸ்டா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது குழந்தை ஈரம் பண்ணிட்டா போல இருக்கு. அதனாலதான் இவன் அழுதுட்டு இருக்கான். முதல்ல அதை சேஞ்ச் பண்ணிடுறேன், அப்பதான் இவன் அமைதியா இருப்பான். சீக்கிரமா தூங்கிடுவான். ஒண்ணு இல்லடா என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல. ம்? ராகுலுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஸ்வீட் இருக்கு, மறக்காம கொடுத்துருமா. சரி. அம்மா அர்ச்சனா எங்க? அவகிட்டயும் சொல்லிட்டு போலான்னு பார்த்தோம். இல்லங்க, ரொம்ப நேரமா குழந்தை அழுதுட்டு இருந்தால தூங்க வச்சிட்டு இருப்பான். அதனாலதான் கீழே வரல. பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்துடணும். பெரிய விசேஷமாச்சே. குழந்தைக்கு பேர் சுட்டு விழானாலே அதுவும் திருவிழா மாதிரி தானே இருக்கும். இங்க பாரு லட்சுமி, பேர் சுட்டு விழாவுக்கு மாப்பிள்ளை கண்டிப்பா வரணும். நான் சொன்னேன்னு சொல்லு. இந்த தடவை அவரு வேலை இருக்குன்னு சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அத்தை கோவப்படுவாங்கன்னு நீ அவர்கிட்ட சொல்லு. சரி, நாங்க நிச்சயமா கூட்டிட்டு வரோம். நான் வந்ததுல இருந்து மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லையே. மாணிக்கம், இந்தாங்கம்மா. லக்ஷ்மி, இந்தாம்மா, இது மாப்பிளைக்காக சாப்பாடு, அல்வா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. போயிட்டு வா. போயிட்டு வாங்க. வாங்க போயிட்டு போயிட்டு வரோங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். வாங்க. அப்ப சரிங்கம்மா, நாங்களும் கிளம்புறோம். சரிப்பா. வரா. சம்மந்தி, நாங்களும் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க வாங்க. விஸ்வநாதன். வணக்கம். போயிட்டு வாங்க. வாங்க. பூஜை சூப்பரா இருந்தது. எல்லாருக்கும் சந்தோஷம். ஆமாங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் குழந்தை இங்க இல்ல, நாம எல்லாரும் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம். குழந்தை எல்லாரையும் அப்படியே அவன் பாசத்துல கட்டி போட்டுட்டான். வாங்க. சரி சரி, இப்ப நம்ம கீழே போலாமா? எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. நாம கீழே போய் எல்லாருக்கும் பை சொல்லலாமா? செல்லல, என் தங்கம்ல. அர்ச்சனா, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. என்ன? எல்லாரும் கிளம்பி? ஒண்ணு இல்லடா. என்ன சொல்றீங்க? என்கிட்ட சொல்லாமலே வா. ஏன் அம்மா அப்பா கூட கிளம்பிட்டாங்களா? உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சாங்க. இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? சரி, ஆனா நான் எப்போ ரெஸ்ட் தானே எடுக்கிறேன். என்ன யாருமே சொல்லாம போயிட்டாங்க. சரிடா செல்லம், அழாதடா. பாத்தீங்களா, என்கிட்ட யாருமே சொல்லாம போயிட்டாங்க. அர்ச்சனா, நீ வருத்தப்படாத. அப்புறமா ஃபோன் பண்ணி பேசிக்கோயே. அர்ச்சனா, நான் உங்ககிட்ட. என்ன ஆச்சுடா செல்லம்? எதுக்காக நீ இப்ப இப்படி அழற? அம்மா இங்க தானே இருக்கேன். பாரு, தாத்தா பாட்டி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நாமளும் ரூம்லயே இருந்துட்டோம். சரி 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 சரி, என் செல்லம் அழக்கூடாது. என் தங்கம் இல்ல. இப்ப நான் உன்ன தொட்டில போட போறேன். அழக்கூடாது. என் தங்கம் இல்ல, என் செல்லம் இல்ல. இங்க பாரு, அம்மா உன் கூடவே தான் இருக்கேன். சரி 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 சரி, அழக்கூடாது. நான் ஆட்டி விடவா? ஹலோ. சொல்லுங்க. ஓகே. நம்ம டைரி எங்க போச்சுன்னே தெரியல செல்லம். அது எங்கன்னு போய் தேடுவேன். அர்ச்சனா, இது என்ன மாசம்னு உனக்கு தெரியுமா? பிப்ரவரி. ஏன்? இல்ல, அது சும்மா தான் கேட்டேன். நான் உனக்கு. அர்ச்சனா, பால் கொண்டு வந்திருக்கேம்மா. பாப்பா என்ன பண்றா? அம்மா இப்பதான் தூங்கியிருக்கான்.
ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். விடாம அழுதுகிட்டே இருக்காமா. இப்பதான் தொட்டியில போட்டு ஆட்டினேன். இந்த மாசம் வேலண்டைன்ஸ் டேங்கிறது அர்ச்சனாவுக்கு ஞாபகமே இல்ல போல இருக்கு. பரவாயில்ல, என்னோட சர்ப்ரைஸ பாக்கும்போது நிச்சயமா ஷாக் ஆயிடுவா. கார்த்திக் ஆ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த பாலை குடிச்சிட்டு உங்க அப்பா பக்கத்துல போய் படுத்துக்கோ. அம்மா, நான் இன்னைக்கு இங்கேயே தூங்குறேனே குழந்தை கூட. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நேத்து தானப்பா உனக்கு படிச்சு சொன்னேன். இந்தா பாலை குடிச்சிட்டு கிளம்பு. ஆம், இல்லம்மா, நான் இப்பதானே சாப்பிட்டேன். எனக்கு பாலெல்லாம் எதுவும் வேண்டாம். கார்த்திக், பால் குடிச்சாதான் தூக்கம் நிம்மதியா வரும். முதல்ல பாலை குடி. குடி. அப்புறம் அர்ச்சனா, நீ கூட பாலை குடிச்சிடணும், சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடு ரொம்ப களை கட்டி போயிருக்கு இல்லங்க? ஐயரும் ரொம்ப நல்லா பூஜை பண்ணாரு இல்ல? என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, இன்னைக்கு சின்ன மாப்பிள்ள வீட்டுக்கு வரல. நான் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது அவரு வேலையில பிஸியா இருக்காரா? லக்ஷ்மி தான் சொன்னாலே. அது எனக்கும் நல்லா தெரியும் சாந்தி. ஆனா ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்தா நிக்கும். மாப்பிள்ள பார்க்க வரலையே. எத்தனையோ கஷ்டங்களுக்கு அப்புறம் நாம இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தோம். ஆனா அன்னைக்கு அவர் வரலையே. ஒருவேளை பிஸியா இருந்து அவரால் வர முடியலன்னா போன்லயாவது வாழ்த்து சொல்லிருக்கலாமே. அதான் புரியவே இல்லை. நீங்க சொல்றதும் நியாயமான விஷயம்தான். லக்ஷ்மி கிட்ட நான் இத பத்தி பேசினேன். நான் நல்லதாம இருக்கேன், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா. அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் அத அவ நம்ம கிட்ட மறைக்க மாட்டா. கண்டிப்பா சொல்லிடுவா. சரி, அப்படின்னா நீ லட்சுமி கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டியா? ஆமாங்க, பெயர் சூட்டு விழா அன்னைக்கு நிச்சயமா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன் லக்ஷ்மி என்கிட்ட சொல்லிருக்கா. மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும்போது நாமளும் அவரை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதான் மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் வந்தாங்களே, நம்ம சந்தோஷத்தை அவங்களும் பகிர்ந்துகிட்டாங்கல்ல. லட்சுமியை பார்த்தப்பறம் நீ சந்தோஷமா இருக்கல்ல? நிச்சயமாங்க. என்ன இவ்ளோ லேட் பண்ணிட்டீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல. நிக்கில், நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு தெரியலையா நான் டயர்டா இருக்கேன்னு? நீங்க ஒண்ணு மீட்டிங்க்கு போல டயர்ட் ஆகிறதுக்கு. நீங்க பார்ட்டிக்கு போயிருந்தீங்க நிக்கில். இன்னைக்கு அம்மா வீட்ல பூஜை இருந்தது. கொஞ்ச நேரம் கூட நீங்க அதுல கலந்துக்கல. அங்க எல்லாரும் உங்களை தான் கேட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? ப்ளீஸ் லக்ஷ்மி, திரும்ப அதே பேச்ச ஆரம்பிக்காத. உனக்கு தெரியல, இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல அட்டெண்ட் பண்றது எனக்கு பிடிக்காதுன்னு. ஏன் கூட வர பிடிக்காம நீ உன் வீட்டுக்கு போயிட்ட. அதே மாதிரி எனக்கு உன் கூட வர பிடிக்கல, அதனால நான் பார்ட்டிக்கு போயிட்டேன். இட்ஸ் வெரி சிம்பிள். இல்ல, இது சிம்பிள் கிடையாது. லக்ஷ்மி ப்ளீஸ், நான் சுத்தமா சண்டை போடுற மூட்ல இல்ல. தினமும் இதே வேலைய போச்சு.
ஐ லவ் யூ கார்த்திக். ஐ லவ் யூ டூ. அது சரி, எதுக்காக வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடணும்? ஏன் கொண்டாடக்கூடாது? உங்களுக்கு என் மேல காதலே இல்லையா? அதனால தான் கேக்குறேன். நான் தான் உன்னை தினமும் காதலிக்கிறேன்ல, ஒரு நாள் மட்டும் எதுக்கு தனியா கொண்டாடணும்? அதெல்லாம் சரிதான். ஆனா இருந்தாலும் ஒரே ஒரு நாள் நம்ம காதல சந்தோஷமா செலிப்ரேட் பண்றதுல என்ன இருக்கு? எனக்கு நிறைய gift எல்லாம் வேணும். சொல்லுங்க, எனக்கு என்ன கொடுப்பீங்க? அன்னைக்கு பேசாம நீ எனக்கு gift கொடுத்துற. என்ன? அன்னைக்கு நான் உன் இடத்துக்கு வரேன், நீ என்னோட இடத்துக்கு வந்துரு. ஓ நோ, வேலண்டைன்ஸ் டேக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு. இப்போ பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ராத்திரி நாம இதை செலிப்ரேட்டும் பண்ணுவோம் மொட்டை மாடியில. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன் அர்ச்சனா. ஆனா இப்பெல்லாம் ராத்திரி அம்மா தானே அவ பக்கத்துல படுத்துக்கிறாங்க. அவளை எப்படி கூட்டிட்டு போறது?